ஹலோ மக்களை, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜயும் அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை பார்க்குறாங்க. என்ன நடந்தாலும் இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. கடையும் இல்லை, வீடும் இல்லை, இருந்தாலும் இப்படி ஒற்றுமையாக இருக்காங்களே, வேலையை இவங்க ஒற்றுமையை பிரிக்கணும்னு சொல்லிட்டு விஜயும் அடுத்த பிளானை போடுறாங்க. எப்படி அது கண்மணியை ஊசி பேத்தி விடணும், உன்னோட அண்ணன் நிலைமைக்கு காரணம் ராகவன் தான் தெரிஞ்சப்புறமும் எப்படி தான் இந்த குடும்பத்து கூட வாழுறியோ அப்படிங்கிற மாதிரி கண்மணியை ஊசி பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வீரா எப்படியாவது அண்ணனோட நிலைமைக்கு இந்த விஜய் தான் காரணம்னு அதை நிரூபிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதே டைமில் அந்த டேட்டோவையும் பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக வீரா செம மாசா வந்து விஜய்க்கு அடுத்த ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விஜய் இப்போதைக்கு நான் இந்த பெரிய கடை ஓனர் ஆகிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடு சொத்து எல்லாமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது, இனியும் நம்ம இப்படி இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ல இறங்குறாங்க. அதே சமயத்துல அவங்க அம்மா அதுக்கு மிச்சமா இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் சீன் காட்டிட்டு இருக்கும்போது நம்ம ராமச்சந்திரனும் மாறன் கடையில சேர்ந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அந்த கடையில இருந்த உடனே அந்த உள்ள மக்கள் எல்லாமே அந்த கடையிலேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்குறதுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய்க்கு பயங்கரமா காண்டாகுது. அதே சமயத்துல அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம மாறன் கடைக்கு முன்னாடி நிற்கவும் விஜய் அந்த இடத்துல வந்து எல்லாரும் வேலைக்கு போகலையா, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கடை விஜய்கிட்ட மாறினாலும் ராமச்சந்திரனோட பேரை வச்சு எல்லாருமே நம்ம மாறன் கடைக்கு தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த கடையில் உள்ள ஆட்களை எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நீங்கள் என் கடைக்கு வரவே கூடாது, என் கடையில் கரெக்டாக டான்னு அந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் இருந்திருக்கணும், உங்களெல்லாம் நம்பி ரொம்பவே வேஸ்ட்டு, எனக்கு கீழே நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்களே வச்சு வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சீன் காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே ரொம்பவே ஒற்றுமையாகவே இருந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னதான் பண்ணாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா, கடை இப்போ அவங்கள்ட்ட இல்லை, வீடும் இல்லை, ஆனாலும் அவங்க சந்தோஷத்துக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லாமல் இருக்கே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கிறாங்க. வீரா சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்குது, இவங்க ஒற்றுமையாக இருக்கிறது வரைக்கும் இவங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் அப்படியே நைட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. இதை கவனித்த வள்ளியம்மையும் வீரா இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு விசாரிக்கவும் வீராவும் இல்லை வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இப்படி ஆட்டோ ஓட்டுனேன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் ஏதாவது சமாளிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே வள்ளியம்மா அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன வீரா, நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டு ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வீரா கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் யாருக்குமே நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயம் எப்படியாவது இந்த வீராவை சும்மா விடக்கூடாது, நைட்டோட நீட்டா அவளை போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் பிளான் யோசிக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வீராவும் வெளியில் ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்போது 2 ஆட்கள் வந்து நம்ம வீராவை வம்பளுக்குறாங்க. நம்ம வீராவும் அந்த இடத்துலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி போகும்போது கரெக்டாட்டு நம்ம மாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாறனும் வீரா கிட்ட வந்து, வீரா எதுக்கு இந்த டைமுக்கு நீ வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்களை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. வீரா கிட்ட வந்து நம்ம மாறனும், ஏன் வீரா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் வீராவும் மாறன் கிட்ட, வேற வழி எனக்கு தெரியல, யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணே மாறா அப்படின்னு சொல்லவும் மாறன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுனால என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு வீரா, இப்படியெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருந்த வள்ளியம்மா பயங்கரமாக டென்ஷன்லேயே இருந்தாங்க. வீரா போனது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த டைமில் அவங்கள அனுப்புனது சரியே இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா டென்ஷனில் இருக்கவும் நம்ம வீராவை பார்த்த உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்படியே வள்ளியம்மையும் வீரா கிட்ட வந்து, இந்த மாதிரியெல்லாம் இனிமே பண்ணாத, நல்லபடியாக நம்ம குடும்பம் பழைய மாதிரி வந்துடும், அதனால பணத்துக்காக யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம வீரா பிருந்தா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பண தட்டுப்பாடு ஏற்படுது தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் அவங்க அம்மா கிட்ட, பாத்தியாம்மா அவங்க பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு, இதை தானே நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், இவங்க எல்லாம் இனி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலை, கடையெல்லாம் நம்ம பக்கம் இருக்க போது நமக்கு எந்த கவலையும் இல்லை, இவங்கெல்லாம் இனி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி
இருக்கும்போது நம்ம கார்த்தி ராகவன் அதை கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே விஜய் எதிர்த்து பேச போகிறாங்க. விஜய் தேவையில்லாமல் இங்கெல்லாம் தலையிடாத, என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்ப தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்த உடனே நம்ம மாறன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட கார்த்தி எதிர்பார்க்கல. என்ன மாறா, எப்போவுமே நீ தான் ஏதாவது சத்தம் போட்டுட்ருப்ப, இப்போ எங்களையும் அமைதியாக இருன்னு சொல்கிறியன்னு கேட்கவும் மாறணும் அவகிட்ட சத்தம் போட்டு மட்டும் நமக்கு இப்போ என்ன ஆக போகுது, அதான் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்னு, கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், என்னைக்கா இருந்தாலும் அவன் அவன்கிட்ட சிக்காமலா போவா, அந்த மாதிரி நம்ம மாறணும் கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரனும் வள்ளியம்மா கிட்ட வந்து, பாத்தியா வள்ளி, மாறன் எப்படி திருந்திட்டான்னு, ஒவ்வொருத்தவங்க சுச்சுவேஷனை பொறுத்து எல்லாமே மாறுதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணியும் முத்துலட்சுமியும் இந்த மாதிரி விஜய் வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வீராவை வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி வீரா கிட்ட வந்து என்ன மறந்துட்டீங்களா, நான் இந்த வீட்டை விட்டு போன உடனே ராகவன் கூட தான் எனக்கு எல்லா பிரச்சனையும், அதே நேரத்தில் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறமா இதை பற்றி எல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கண்மணி வீரா கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் அதுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வீரா எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ நிலைமையிலையும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்க ஒற்றுமையை பெருக்கணும்னு நினைக்க பார்க்குறாங்க. அதே சமயத்தில் விஜய் கண்மணிக்கிட்ட வந்து, கண்மணி அக்கா உனக்கு கொஞ்சம் கூட ஏதாவது தோணலையா இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, உன்னோட அண்ணனோட நிலைமைக்கு காரணமான அந்த ராகவன் மச்சானை எதுவும் பண்ணாமல் இருக்க, அதில் வேற அவங்கள குழந்தைய உன்னோட வயத்தில் சுமந்துட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது தோணலையா அப்படிங்கிற மாதிரி விஜய் கண்மணியை வெறுப்பேற்று விட்டுட்டே இருக்காங்க. கண்மணியும் விஜய் கிட்ட வந்து, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நீ என்ன மாதிரிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை வச்சு இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி விஜயை சரியா வெளுத்து வாங்குறாங்க நம்ம கண்மணி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீராவும் விஜய் கிட்ட வந்து, என்ன இப்படியெல்லாம் சொல்லி எங்க குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்க்குறியா, நீ என்ன பண்ணாலும் எங்களோட ஒற்றுமையை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீரா செமையா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணனோட நிலைமைக்கு ராகவன் காரணம் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வீரா யோசிக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் நிரூபிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாட்டு நம்ம ராகவன் தானும் கண்மணியும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீரா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வீராவுக்கு விஜய்க்கு முதுகில் இருக்கக்கூடிய டேட்டோ தெரிய வருது. அப்போ அன்னைக்கு அந்த வீடியோ ஆதாரத்தில் பார்த்ததும் இதுவும் சேமாக இருக்குது, அந்த பொண்ணு கண்டிப்பாக விஜயாக தான் இருக்கும், நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது, இதை வச்சு கண்டிப்பாக இவளை வெளுத்து வாங்கிடலாம், அதே சமயத்தில் நம்ம அண்ணன் நிலைமைக்கு காரணமான இந்த விஜயை சும்மாவே விடக்கூடாது. அதே சமயத்தில் வீராவும் அந்த வீடியோ ஆதாரத்தோட விஜயை சரியான இடத்துல மாட்டி விடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக விஜய் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்தில் கடையும் போச்சு வீடும் போச்சுங்கிற மாதிரி விஜய் கிட்டே இருந்து மறுபடியும் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு வீடும் கடையும் திருப்பி கிடச்சிட்டுன்னே சொல்லலாம்.